ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னா, பிஎட் ஏன் இப்போது படிச்சுட்ருக்கேன் அப்படின்றத பற்றி இருக்க போகுது. அண்ட் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பரேஷனில் இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றத பற்றியெல்லாம் தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னோடய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சிருக்கேன். ஸோ பேசிக்கலி எனக்கு டீச்சிங் சைடு வந்து எப்போவுமே இன்ட்ரெஸ்ட் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அதை ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு கோர்ஸாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தோணுச்சு. ஸோ மேரேஜ்க்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2 இயர்ஸ் ஒரு 1.5 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருப்பேன். ஸோ அங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரைவேட் ஸ்கூல் தான். ஒரு இன்டர்வியூ வச்சு ஏதோ ஒரு ப்ராசஸில் வந்து என்னை செலக்ட் பண்ணிட்டாங்க. பட் நம்ம ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு கோர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு எப்போவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் எனக்கு தோணுச்சு அந்த டைமில். ஸோ எல்லா இடத்துலையுமே நம்ம இன்டர்வியூ வச்சு நம்மளை செலக்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. பட் இதுக்கப்புறமா நான் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுவேனா அப்படின்னு கேட்டால் ஒரு பெரிய நோ தான் சொல்லுவேன். பட் ஃப்யூச்சரில் எங்கேயாவது நமக்கு தேவைப்பட்டுருமோ அப்படின்ற ஒரு சின்ன பயத்தில் தான் வந்து பிஎட் வந்து படிக்கலாமேன்னு சொல்லி டிசைட் பண்ணேன். அண்ட் ஆல்சோ நம்ம டிஎன்பிஎஸ்சியும் நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருக்கோம். நமக்கு டெட்லேயும் பார்த்தோம்னாலும் சேம் சிலபஸ் தான் இருக்க போகுது. ஓரளவுக்கு மேட்ச் ஆகிடும். ஸோ நமக்கு டிஎன்பிஎஸ்சிலே தான் போகணும்னு இல்லை, டெட்டு டிஆர்பி இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்லேயும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு மைண்ட்ஃபுல்லாகவே அந்த டைமில் தோணிகிட்டு இருந்தது. இந்த கோர்ஸ்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1 இயராக தான் இருந்துச்சு ரொம்ப நாளுக்கு முன்னாடி. அதுக்கப்புறமா 2 இயர்ஸ் தான் மாற்றினாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில சின்ன சின்ன அப்டேட்ஸ் எல்லாமே வந்து இதில் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. 2025 வர டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கண்டிப்பாக கிளியர் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்கேன். சப்போஸ் ஏதாச்சும் ஒன்று அப்படின்னு சொல்லி வந்துச்சு அப்படின்னா வேறு வழியே இல்லை அப்படிங்கும்போது இந்த டெட்டு டிஆர்பி நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிருக்கேன். ஸோ இப்போ பாஸ்ட் ஃபியூ டேஸாக என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தோன்னா இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் தான் வந்து எழுதிட்டுருக்கேன். டோட்டலாக வந்து பார்த்தோன்னா 20 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. அதில் வந்து 18 வந்து ரெக்கார்ட்ஸு, 2 லெசன் பிளானு. அதில் வந்து பார்த்தோன்னா ஒரு 11 நோட்ஸ் கிட்ட கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இன்னும் வந்து ஒரு 6 நோட்டு, அப்புறம் ஒரு 6 ரெக்கார்ட்ஸு, 2 லெசன் பிளான் மட்டும் இருக்குது. ஆக்சுவலி இந்த ஜேர்னி எப்படி இருக்குதுன்னு பார்த்தோன்னா இன்னும் டஃப்பாக தான் இருக்குது. எனக்கு இந்த எழுதுறது அப்படிங்கிறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. பட் ஸ்டில் நமக்கு தான் தேவைன்னா நாம் தான் எழுதி ஆகணுன்றதுக்காக ரொம்ப மெனக்கெட்டு தான் எழுதிட்டுருக்கேன். இதெல்லாம் எழுதிட்டே அப்படியே வந்து சைட் பை சைடாக கொஞ்சம் டிஎன்பிஎஸ்சியில் ஏதாச்சும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நினப்பேன். பட் இப்போதைக்கு இது எழுதும்போது அவன் தூங்குகிற டைமில் தான் எழுதுகிற மாதிரி இருக்குது. பையன் தூங்குகிற டைமில். டே டைமில் அவன் தூங்குறது வந்து ரொம்ப இப்போலாம் கம்மியாயிடுச்சு. ஸோ அந்த 2 or 3 ஹவர்ஸ் அந்த டைம்குள்ளே தான் நான் வந்து இந்த மாதிரி எழுதுகிற ஒர்க்லாம் பண்ண முடியுது. ஸோ நான் ப்ராப்பராக ஷெட்யூல் பண்ணி வச்ச மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு நோட்னாவது எழுதி முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி நினச்சி பண்ணிகிட்ருக்கேன். இந்த பொங்கல் முடிஞ்சதுக்கப்புறமா கூட மேக்ஸ் ப்ரிப்பரேஷன் போயிடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சி வச்சுருக்கேன். எனக்கு தெரியல இன்னும் எவ்வளோ டேஸ் இழுக்கும் அப்படின்ட்டு. இந்த லாஸ்ட்டு ஒரு ஃபியூ டேஸாக எழுதின மாதிரி எழுதினேன் அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாகவே எனக்கு முடிஞ்சிடும். இப்போதைக்கு குரூப் 4க்கு தான் நிறைய டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்காங்க. குரூப் 2க்கு வந்து அந்தளவுக்கு இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை. அண்ட் அதுக்குள்ளே வந்து என்னோடய ஒர்க்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே வந்து ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணி எடுத்து வச்சிடணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் எடுத்திருக்க டெசிஷன் இப்போ நான் பிஎட் படிக்கிறது எல்லாமே கரெக்டாக இருக்கா, இல்லை உங்களோட சஜஷன் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.